ஒரு சில படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலுமே நமக்கு சலிக்கவே சலிக்காது. அந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி என்னன்னு தெரியும், அந்த படத்துல யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் வில்லன், அந்த படத்துல எத்தனை பாட்டு இருக்கு, எத்தனை ஃபைட்ஸ் இருக்கு, எந்த பாட்டு எப்போ வரும், எந்த ஃபைட்டு எப்போ வரும், அந்த படத்துல என்ன ட்விஸ்ட், இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலுமே அந்த படத்தை நம்ம திருப்பி திருப்பி வந்து ரீவாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மூவிஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த மூவி தான் லாலா லேண்ட். ஸோ இன் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் லாலா லேண்ட். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வீடியோ. ஒருவேளை நீங்க இனிமேல் லாலா லேண்ட் படம் பார்க்கல அப்படின்னா நீங்க ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லாலா லேண்ட் படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல. அந்த டைம்ல நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்க ஆளெல்லாம் கிடையாது. ரொம்ப ரேண்டமா, ரொம்ப ஃபேமஸா, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரியான இங்கிலீஷ் படங்கள் மட்டும்தான் வந்து பார்ப்பேனே. ஸோ இந்த படத்தை வந்து ஆனால் எனக்கு யாருமே ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. பட் இந்த ஒரு போஸ்டர் நான் வந்து எங்கேயோ ஒரு வாட்டி பார்த்தேன். இந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது என்னடா படம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி போய் பார்க்குறப்போ இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வந்து கிடைச்சிது. ஸோ அதனால் இந்த படத்தை நான் ரிப்பீட்டடாக வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் அந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்பேன். பட் ஸ்டில் அந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப கிடைச்ச அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு ஜாலி, அந்த ஒரு ஃபீலிங் இன்னுமே வந்து குறையவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பிடிச்ச படமா வந்து இந்த படம் மாறி போச்சு. It's new every time. It's brand new every night. It's very, very exciting. லாலா லேண்டுடைய பிளாட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செபஸ்டியன் ஒரு ஜாஸ் பியானிஸ்ட். இவனுக்கு வந்து ஜாஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக்லேயே வந்து ஜாஸ் ஜானர் வந்து ரொம்பவே இவனுக்கு வந்து பிடிக்கும். அண்ட் ரொம்ப அப்சஷனாக இருப்பான் அந்த ஜாஸ் ஜானரில் மட்டும். அண்ட் இந்த டைமில், இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் ஜாஸ் மியூசிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேட் அவுட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து ஜாஸ் மியூசிக் வந்து விரும்பி கேட்க மாட்டாங்க, அதை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. எல்லாமே வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க ஹிப்ஹாப் மியூசிக், எலக்ட்ரானிக் மியூசிக், அந்த மாதிரி மியூசிக்கு வந்து மாறிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவன் இன்னுமே வந்து ஜாஸ் அந்த ஜானை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இவனுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து ஜாஸை வந்து அகெயின் பெருசாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து இவனுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஜாஸ் கிளப் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் எப்போவுமே வந்து ஜாஸ் மட்டும்தான் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்றது இவனுடைய ஒரு ட்ரீமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா மியா டோலன். இவங்க வந்து ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸ். இவங்களுடைய ஆன்டி மூலியமாக இவங்க வந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க. ஸோ காலேஜ் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து பரிஸ்டாவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே நிறைய ஆடிஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தே போத் ஹேவ் their own dreams and goals. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணிக்கிறாங்க அண்ட் லவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக இவங்களோட லவ் என்னாச்சு, இவங்களுடைய ட்ரீம்ஸை இவங்க வந்து அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் இந்த மொத்த கதை. நான் இப்போ இந்த ஸ்டோரியை சொல்லனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ரிப்பிட்டேட்டிவான ஸ்டோரி மாதிரி இருக்கே அப்படின்னு. எஸ், திஸ் இஸ் a வெரி வெரி சிம்பிள் ஸ்டோரி. பட் இதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் ப்ரெசென்ட் பண்ண விதமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு சிம்பிளான ஸ்டோரியை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. இந்த படமே வந்து ரொம்பவே விண்டேஜ் ஸ்டைலில் மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படம் முழுக்க 1920s, 1930s, 1940s வந்த அந்த பழைய படங்களுடைய ரெஃபரன்சஸ், அந்த விண்டேஜ் ஸ்டைல் இருக்க மியூசிக் பேட்டர்ன், அந்த ஒரு கலர் பேட்டர்ன், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் நம்மளால பார்க்க முடியும். மேபி இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் அண்டு நம்ம வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸாக 1920s, 30s, 40s அந்த படங்கள்லாம், ஹாலிவுட் படங்கள்லாம் மோஸ்ட்டாக பார்த்துருக்க மாட்டோம். அப்போ எப்படி வந்து கனெக்ட் ஆகும், அந்த விண்டேஜ் ஸ்டைல் எப்படி நம்ம இந்த படம் பார்க்கறப்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து ராஜபாத்திரங்கதுரை, தில்லானா மோகலாம்பாள், காதலிக்க நேரமில்லை, எங்கள் வீட்டு பிள்ளை, ஸோ இந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த படத்தெல்லாம் அந்த ஒரு கலர் பேட்டர்ன் உங்களால பார்க்க முடியும். இந்த படத்துடைய மேக்கிங்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கலரா இருக்கும், படமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மியூசிக் பேட்டர்ன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ல இருக்கும். அதே அப்படியே வந்து இப்போ இருக்க கரண்ட் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் தெரியும் எந்த அளவுக்கு இது வித்தியாசம் படுது. விண்டேஜ் ஸ்டைல் ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்கு, இப்போ கரண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்மளால அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த டைரக்டர் அவருடைய கல்ச்சர்ல, அவங்களுடைய ஊர்ல ரிலீஸ் ஆன அந்த பழைய படங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரெஃபரன்சஸ் எடுத்து இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. மேக்கிங் வைஸ் வந்து அந்த பழைய படத்தெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, பழைய படம் எல்லாமே ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டான்ஸ் ஆடுறது, அண்ட் வந்து அந்த கரண்ட் கம்பத்தை சுத்தி டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான சில பழைய பழைய விஷயங்கள், சில ஒரு ட்ரெடிஷ்னலா விண்டேஜ் ஸ்டைல சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த படம் ஃபுல்லா வந்து அந்த அந்த ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா ஒரு மாடர்ன் டே லவ் ஸ்டோரியை விண்டேஜ் ஸ்டைல்ல மேக் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் மேக்கிங்ல மட்டும் அந்த ரிச்னஸை காட்டாம கேரக்டர் ரைட்டிங் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லையுமே அந்த ரிச்னஸ் வந்து படம் ஃபுல்லாக இருக்கும். நம்ம எத்தனையோ லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம். பட் ஆனால் எல்லா லவ் ஸ்டோரியில் வந்து அந்த கேரக்டர்ஸ்ல வந்து மெமரபிளான கேரக்டராகவே கண்டிப்பாக இருக்காது இல்லையா? இப்போ நமக்கு வந்து ரொம்பவே மெமரபிளான இருக்க லவ் மூவி கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம்னா ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அப்புறமேட்டு வந்து டைட்டானிக்கோடைய ரோஸ் அண்ட் ஜாக், 96 ராம் அண்ட் ஜானு, மூன்றாம் பிறை விஜி அண்ட் சீனு. ஸோ இவங்களாம் தான் வந்து ஒரு மெமரபிளான கேரக்டராக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த எல்லா மூவிஸ் அண்ட் இந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரியாலிட்டியோட வந்து ரொம்பவே ஒத்து போயிருக்கும். அண்ட் மோஸ்டா நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து இந்த படத்துல அந்த கேரக்டர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனாலதான் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மெமரபிளா இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில பார்க்கறப்போ இந்த படமும் வந்து நம்மளதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்மளுடைய ரியாலிட்டி என்ன, நம்மளுடைய ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறப்போ என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுப்போம், அதெல்லாம் தான் இந்த கேரக்டர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த வரிசையில பார்க்கறப்போ மியா அண்ட் செபஸ்டியன் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் ரைட்டிங் நான் சொல்லுவேன். நான் முன்ன சொன்ன மாதிரி லாலா லேண்ட் படம் பார்க்குற டைம்ல நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குற ஆளெல்லாம் கிடையாது. ரொம்பவே ஃபேமஸான ரொம்பவே நிறைய பேர் பேசுகிற படங்கள்லாம் வந்து பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ அந்த டைம்ல எனக்கு வந்து இங்கிலீஷும் அந்த அளவுக்கு புரியாது. பட் இந்த படத்தை நான் வந்து பார்க்குறப்போ எனக்கு ஒரு நேட்டிவ் கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு இந்தியன் சினிமாவா ஒரு தமிழ் சினிமா ஆடியன்ஸா நம்ம இந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு நேட்டிவ் கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் சினிமாலையும் சரி நம்ம தமிழ் சினிமாலையும் சரி படம் ஃபுல்லாக நிறைய பாட்டுலாம் வைப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு எமோஷனுக்கு இல்லைன்னா என்னென்ன அவங்க கோத்ரூ பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு மியூசிக்கலாவும் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படமே ஃபுல்லா வந்து மியூசிக்கல் ட்ரீட் தான் நான் சொல்வேன். விஷுவல் அண்ட் மியூசிக்கல் ட்ரீட். பிகாஸ் படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்டு வரைக்குமே வந்து படத்துல மியூசிக் தான் இருக்குமே. இந்த படத்தை முழுக்க அதாவது சாங்கா பிளேஸ் பண்ணதுன்னு பார்த்தா ஒரு 5 to 6 சாங்ஸ் கிட்ட வந்து சாங்ஸா வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 சவுண்ட் ட்ராக் கிட்ட வந்து இந்த படம் ஃபுல்லா வந்து த்ரூ அவுட்டா வந்து டிராவல் ஆகும். நான் பார்த்த நிறைய இங்கிலீஷ் படத்தெல்லாம் வந்து மோஸ்டா வந்து பிஜிஎம்மே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? தேவையான இடத்துல மட்டும்தான் வந்து பிஜிஎம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களே. அண்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டு, லாஸ்ட் படம் முடியறப்போ ஒரு இங்கிலீஷ் பாட்டு, அப்படிதான் வந்து முடிச்சே இருப்பாங்க. பட் இந்த படத்துல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே, அதாவது வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு ஃப்ரேம்ல இருந்தே படம் முடிகிறதுக்குமே வந்து பாட்டு மியூசிக் தான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி லைக் ஏதோ இங்கிலீஷ் படம் பார்க்கறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கல. நார்மல் படம் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அனதர் நேட்டிவ் கனெக்ஷன் ஃபீலிங் இஸ் கேரக்டர் ரைட்டிங். அந்த கேரக்டருடைய மோட்டிவ். பிகாஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு ட்ரீம் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒன்று பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ஒரு ஆடியன்ஸா வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் முன்ன சொன்ன மாதிரியே இதுல வந்து ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் என்னன்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து பார்ப்பாங்களே. ஒரு ப்ராக்டிக்கலா எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணுவாங்க எல்லாத்துலயுமே. ஸோ அப்படி பார்க்குறப்போ அது வந்து அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் தே டு ஹாவ் their own ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் தே வாண்ட் டு அச்சீவ் their ட்ரீம்ஸ் இல்லையா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு யூனிவர்சல் தீம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து எதையோ ஒன்று பர்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒன்று வந்து அச்சீவ் பண்ணணும், எதையோ ஒன்று வந்து எடுத்தாகணும், எதையோ ஒன்று ஜெயிக்கணும். லைக் இது வந்து ரொம்ப காமனான ஒரு தீம். அண்ட் இந்த மாதிரி ஒரு தீம் வந்து ஈஸியா எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க வந்து அதிகமா இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டீங்க, இல்ல இங்கிலீஷ் படமே அவ்வளோ பார்த்தது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பெட்டர் ஸ்டார்ட்டா இருக்கும் இந்த படம் பார்க்கறது. பிகாஸ் இதுல யூஸ் பண்ண இங்கிலீஷ் ஆக்சன்ஸும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அண்ட் இங்கிலீஷ்மே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும். டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ரொம்ப ஸ்லோவா போகாது, ஓரளவுக்கு மீடியம் பேஸ்ல வந்து போகும். பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்டா போகாது. அண்ட் ஆல்சோ ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி நம்ம தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்குமே. அண்ட் ஆல்சோ நான் வந்து இங்கிலீஷ் படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். முன்ன இங்கிலீஷ் பாட்டு அவ்வளோ கேட்க மாட்டேன். ஆனால் இங்கிலீஷ் பாட்டு இப்போ நான் அவ்வளோ கேட்க மாட்டேன். பட் ஆனால் இந்த ஆல்பம்ல இருக்கிற பாட்டில் மட்டும் அடிக்கடி கேட்டுன்னே இருப்பேன். அதில் வந்து எனக்கு இந்த வாட் அ வேஸ்ட் ஆஃப் லவ்லி நைட் அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எனக்கு இந்த படத்தோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆக வச்சது. நம்ம லவ்வை பத்தி மட்டுமே பேசுற நிறைய படங்களையும் பார்த்துருப்போம். லைஃபை பத்தி மட்டுமே பேசுற நிறைய படங்களையும் பார்த்துருப்போம். லைஃப் மீன்ஸ் என்ன மீன் பண்ற அப்படின்னா ஒரு கோல் அச்சீவ் பண்றது, இந்த அண்டர்டாக் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படம் பண்றதுன்ற மாதிரியான கதைகள் நிறைய பார்த்துருப்போம். பட் லவ் அண்ட் லைஃப் இது ரெண்டுமே ஒரு மாதிரி வேஸ்டான டாபிக்ஸ். இந்த ரெண்டு வேஸ்டான டாபிக்ஸை எடுத்துக்கிட்டு அழகா பிளெண்ட் பண்ணி இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இந்த படத்துல லவ்வும் இருக்கும், லைஃபும் இருக்கும். லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம்ஸ் அவங்க வந்து அச்சீவ் பண்றாங்களா இல்லையா, அந்த ஒரு டென்ஷனுமே வந்து நம்ம
நமக்கு பில்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா இது வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி காமன் தீம், காமன் எமோஷன், எல்லாமே வந்து ஏதோ ஒண்ணு பர்சியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை காட்டுறப்போ எல்லாருக்குமே சாரி ஈஸியா எல்லாருமே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த படம் முழுக்கவே அவங்க ஒவ்வொரு ரிஜெக்ஷனையும் ஃபேஸ் பண்றப்போ, இல்லைன்னா ஒவ்வொரு எம்பாரசிங் ஆன ஒரு விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்றப்போ நமக்கு அது ஈஸியா வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, இவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்து என்ன ஆகும், இவங்க ஃபர்ஸ்ட் ஜெயிப்பாங்களா இல்லையா, அந்த ஒரு டென்ஷனும் ஒரு பக்கம் பில்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் அவங்களோட லவ் லைஃப்லயும் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ரொமான்டிக் சைடையும் வந்து காட்டியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம மோஸ்டா நம்ம தமிழ் சினிமாவில் நான் சொல்றேன், நம்ம மோஸ்டா வந்து இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ற மாதிரி, இல்லைன்னா வந்து இந்த அண்டர்டாக் கேரக்டர் பிளே பண்ணது மோஸ்டா வந்து மேல் கேரக்டர்ஸ் தான் அதிகமா வச்சு பண்ணியிருக்காங்களே, மேல் ஆக்டர்ஸ் தான். அது வந்து அந்த படம் வந்து மோஸ்டா அந்த மேல் ஓரியன்டட் ஃபிலிமா தான் வந்து இருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் சூரரை போற்று அண்ட் எம்எஸ் தோனி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மேல் அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து போகுமே. மோஸ்டா ஃபீமேல் வச்சு வந்ததுக்கான எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி ஒரு சிலது வந்ததுக்குலாம் நான் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சா, அந்த படம் ஹிட்லாம் ஆச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி சுரேஷ் கூட அந்த மாதிரி ஒரு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. மேபி தங்கல் வேணா சொல்லணும். தங்களுமே வந்து ஒரு ஃபீமேல் உடைய ஒரு பக்கம் அண்ட் ஆல்சோ இறுதி சுற்று இருக்கு. பட் ஒரு சில லவ் படங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஹீரோக்கு மட்டும் வந்து ஒரு கோல்ஸ் இருக்கும், ட்ரீம்ஸ் இருக்கும். ஹீரோயின்ஸ் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் மட்டும் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்ன்றது வந்து ஹீரோயின் பக்கம் மட்டும் தான் வருமே. அந்த மாதிரியான சில படங்கள் நம்ம சிலதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல அப்படிலாம் இல்லாம ரெண்டு பேருக்குமே ஒரு ட்ரீம்ஸ் இருக்கு, ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே அதை சப்போர்ட்டும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. They love, they care each other dreams and they would take the practical possibilities in the first place. So that I think they become a memorable character to me and also it becomes one of my favorite movie நான் நினைக்கிறேன். லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பார்க்கணும், ஒரு லவ் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி போட்டு புழிஞ்செல்லாம் இருக்க மாட்டாங்க. லவ்வை போட்டு புழிஞ்சு காட்டுறோம், அந்த எமோஷனை நல்லா அப்படிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்பவே லைட் ஹார்ட்டடாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லவ் blended with life and life blended with reality. ஸோ அதுதான் வந்து லாலா லேண்டே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படத்துல லவ் வேணுமா, லவ் இருக்கு. எமோஷன் வேணுமா, எமோஷன் இருக்கு. மியூசிக் வேணுமா, மியூசிக் இருக்கு. ரியாலிட்டி வேணுமா, ரியாலிட்டி இருக்கு. ஃபேண்டசி வேணுமா, ஃபேண்டசி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அழகா பிளெண்ட் பண்ணி செமையா வந்து பேக்கேஜ் பண்ணி சூப்பரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க விண்டேஜ் ஸ்டைல்ல. ஸோ இந்த படத்தை நீங்க இனிமே பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் இந்த படத்தை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருந்துச்சு, உங்களுடைய ஒரு கருத்துகள் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னுடைய இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனும் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், பாய்.